Hey hi guys, welcome back to another new film. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஆசிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஆசிட்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எந்தெந்த ஆசிட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஃபில்ம் நான் வந்து மேக் பண்றேன் இப்போ. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபில்ம். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய உங்களுடைய ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கான ஆசிட்ஸ் தான். ஸோ இந்த ஆசிட்லாம் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் தாராளமாக அதை அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்னென்ன உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஆசிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும், டார்க் ஸ்பாட் இருக்கும் அண்ட் ஓப்பன் போர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளத்தை வந்து கையில் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஆசிட் வாங்கி அதை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி அதை வந்து சரி செய்ய பாருங்கள். சரி அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட், அதுக்கப்புறம் ஒரு பிரைட்னிங் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒன்றா போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் கண்டிப்பாக விசிபிளாக பார்க்கலாம். ஸோ எல்லா ஆசிட்டுமே உங்களுடைய ஸ்கின்னில் போட்டிங்க, எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேர்த்து தனித்தனியாக எல்லாமே ஒரே டைமில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்க்கு எழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துற போது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கான ஆசிட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள் தான் நான் சொல்வேன். அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து டார்கெட் பண்ணலாம். எந்தெந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன ஆசிட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆக்னி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டராக ஆகணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பிரைட்னிங் ஸ்கின் டோனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு சாலிசிலிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து சாலிசிலிக் ஆசிட் போகலாம். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் லைன் இந்த இடத்துல ஃபோர்ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைன் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம், அப்புறம் உங்களுடைய ஸ்கின்ல ரொம்ப ஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலரானிக் ஆசிட் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே டார்கெட் பண்ணி நல்லா உங்களோட ஸ்கின்னை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்னி இருக்குது, கொஞ்சம் ஸ்கின் பிரைட்டன் ஆகணும், அப்புறம் இந்த லைன்ஸு டார்க் சர்க்கிள் உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கிளிக்கோலிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கிளிக்கோலிக் ஆசிட் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளிக்கோலிக் ஆசிட் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கின்க்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டான ஆகணும், அதே மாதிரி லைன்ஸு விரிங்கிள்ஸு டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக லாக்டிக் ஆசிட் நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து சரியாகணும், விரிங்கிள்ஸ் சரியாகணும், லைன்ஸ் சரியாகணும், பிரைட்டன் ஆகணும், ஆக்னி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளம் மெண்டாலிக் ஆசிட் போகலாம். மெண்டாலிக் ஆசிட் வந்து நீங்கள் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் டெக்ஸ்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மெண்டலிக் ஆசிட் வந்து போகலாம். ஆக்னி இருக்குது, பிரைட்டன் ஆகணும், டெக்ஸ்சரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், அசிலிக் ஆசிட் நீங்கள் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக அசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணும். ஸ்கின் பிரைட்டன் ஆகணும், லைன் எல்லாம் சரியாகணும், விரிங்கிள் சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெருலிக் ஆசிட் நீங்கள் போகலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்னி அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் லைட்டாக கொஞ்சம் பிரைட்டன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோஜிக் ஆசிட் வந்து போகலாம். இது ரொம்ப நல்லாவே ஆக்னி எல்லாம் ஃபேட் பண்ணி அண்ட் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டர் ஷேட்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கும் இந்த கோஜிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்டன் ஆகணும், நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கணும், லைன்ஸ் சரியாகணும், அதுக்கப்புறம் விரிங்கிள்ஸ் சரியாகணும். இதெல்லாம் சரியாகணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஆசிட் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஒரு இம்ப்ரூவ் எடுத்து கொடுக்கும். ஸோ நான் இதோட கிளம்புறேன். until then bye from Dinu, bye எமர்ஜென்சி.